ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி எப்படிலாம் குடித்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், நம்ம டெய்லி தண்ணி குடிக்கும் போது என்னென்ன தப்புகள் பண்ணுறோம் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம கண்டிப்பாக எந்த டீயோ பாலோ எதுவுமே குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி குடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயிறை காலைல குடிக்கிற அந்த தண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு நம்ம நாள் நைட்டு சாப்பிட்டது ஏதாவது எல்லாமே டைஜஸ்ட் ஆகிருக்கும். ஒரு சிலது குடலில் ஒட்டியிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம மார்னிங் தண்ணி குடிக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மற்ற டைமில் தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே நம்ம ஏதாவது சாப்பிட்ருப்போம், ஏதாவது ஃபுட்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா ஏதாவது காஃபி டீ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வாட்டர் யூஸ் ஆகும். ஆனால் மார்னிங் குடிக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நம்ம ஸ்டொமக்கை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மார்னிங் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவரும் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்கில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக சுரந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாடை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டால் கரெக்டாக டைஜஸ்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தண்ணி குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடையில தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ரொம்ப நாள் எல்லாருமே குடித்து பழகினவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில வரக்கூடிய அந்த விக்கலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும் கம்மியான அளவில் லைட்டாக தண்ணி குடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கும்போது எப்போயுமே அண்ணாந்து கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொண்டையில் ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி குடிக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி லைட்டாக வாயில் வச்சுட்டு 1 செகண்ட் வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முழுங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு நோய் இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா டாக்டர் சொல்கிற ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, தண்ணி கரெக்டாக குடிக்கிறீங்களா, தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்பேற்பட்ட டிசீஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக டைஜஸ்ட் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம தண்ணியை பார்த்திங்கன்னா பானையிலையோ அப்படி இல்லைன்னா காப்பர் குடத்துலையோ வச்சு குடித்தோம் அப்படின்னா அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கண்டிப்பாக குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.